வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குறள், நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றிக் கொண்டாடுவர். ஒரு காட்டில் துறவி ஒருவர் இருந்தார். அந்த காட்டில் வாழ்ந்து வந்த பறவைகள், விலங்குகள் அனைத்திடமும் நட்பாக இருந்தார். அவ்வப்போது அவற்றை சந்தித்து உரையாடுவார். அப்படி ஒரு நாள் அவர் காட்டை வலம் வர கிளம்பினார். முதலில் யானை ஒன்றை சந்தித்தார். என்ன யானையாரே, எப்படி இருக்கீங்க என்று குசலம் விசாரித்தார். இன்னைக்கு இந்த காடு இவ்வளவு பசுமையா இருக்குன்னா அதுக்கு எங்க யானை கூட்டம் தான் காரணம். போகும் இடங்களில் இருக்கும் பட்டு போன மரங்களை உடைத்து பாதைகளை உண்டாக்குகிறோம். அதனால் பறவைகள் எச்சமிடும் விதைகளிலிருந்து புதிய மரங்கள் உருவாகுது. நாங்கள் போடும் பாதைகள் தான் மற்ற விலங்குகளுக்கு வழியாக மாறுகிறது. ஆனால் இங்கே யாருமே எங்க உழைப்பை கண்டுக்கிறதே இல்லை, எங்களை யாரும் மதிக்கிறதும் இல்லை என்று சலித்துக் கொண்டது யானை. துறவி சிரித்தார். யானைக்கு பதிலொன்றும் சொல்லாமல் சரி நான் வருகிறேன் என்றபடி நகர்ந்தார். சற்று தூரத்தில் கரடி ஒன்றை சந்தித்தார். நிறைய தேனடைகளையும் பலாப்பழங்களையும் சுமந்தபடி வந்து கொண்டிருந்த கரடியிடம், என்ன கரடியாரே, சந்தோஷமாய் இருக்கீங்களா என்று கேட்டார். இப்படி யாராவது கேட்க மாட்டார்களா என காத்திருந்தது போல சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு புலம்ப ஆரம்பித்தது. தேனடைகள் எப்பவும் செங்குத்தான பாறை உச்சியிலோ மரத்தின் உச்சியிலோ இருக்கும். நாங்கள் உயிரை பணயம் வைத்து மேலே ஏறி எடுக்கிறோம். இதனால் தேனீக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறோம். அது மட்டுமா, கரையான் புற்றுகளில் இருக்கும் கரையான்களை சாப்பிட்டு அவற்றையும் கட்டுப்படுத்துகிறோம். இல்லையென்றால் அவற்றால் மரங்களுக்கு சேதம் ஏற்படும். ஆனால் யாரும் எங்க உழைப்பை கண்டுக்கிறதே இல்லை, எங்களை மதிக்கிறதும் இல்லை என்று அழுத்து கொண்டது. அங்கிருந்து நகர்ந்த துறவி குரங்கு ஒன்றை சந்தித்தார். என்ன மந்தியாரே, நல்லா இருக்கீங்களா என கேட்டார். கானகத்துக்குள் நுழையும் அந்நியர்கள் பற்றி தகவல் கொடுத்து இங்குள்ள பல உயிர்களை காப்பாற்றும் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சேட்டைக்காரங்க என்ற கேலி மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. எங்களை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை என்று நொந்து கொண்டது குரங்கு. துறவி இதற்கும் பதில் சொல்லாமல் சரி நான் வரேன் என்றபடி நகர்த்து சென்றார். சற்று தொலைவில் ஒட்டகச் சிவிங்கி ஒன்றை சந்தித்தார். என்ன சிவிங்கியாரே, எப்படி இருக்கீங்க என்றார். காடு பூரா புல்லு வளர்ந்து கிடக்கு. கோடை காலத்தில் இந்த புற்கள் காய்ஞ்சி உரசினால் காட்டுக்கு தீ பத்திக்கும். நாங்களும் மான் கூட்டமும் ஏறதாலதான் இது கட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இங்க யாரும் எங்க உழைப்பை நினைச்சு பார்க்கிறதே இல்லை என்றது சிவிங்கி. இதற்கும் துறவி பதில் சொல்லாமல் நகர்ந்து சென்றார். அடுத்த நாள் விலங்குகள் அனைத்தும் துறவியின் அழைப்பின் பேரில் அவரது குடில் முன்பு கூடியிருந்தன. எதற்காக அழைத்தார் என்ற கேள்வி அவற்றின் முகங்களில் தொக்கி நின்றன. குடிலை விட்டு வெளியே வந்த துறவி பேச ஆரம்பித்தார். நீங்க எல்லாரும் உங்க கடமைகளை நல்ல விதமா செய்றீங்க. இருந்தாலும் உங்க உழைப்பை மற்றவங்க புரிஞ்சுக்கலை என்கிற வருத்தம் இருக்கு. யானையாரே, நீங்க உங்க வழித்தடத்தில் போகும்போது அடிக்கடி யாரை சந்திப்பீங்க என கேட்டார். யோசித்த யானை மந்தியாரை சந்திப்பேன் என்றது. அப்படி சந்திக்கும் போது மந்தி செய்யும் வேலையை என்றைக்காவது பாராட்டி 2 வார்த்தை பேசினதுண்டா என கேட்க இல்லை என்றபடி தலை கவிழ்ந்தது யானை. அடுத்து, கரடியாரே, நீங்க அடிக்கடி யாரை பார்ப்பீங்க என்று கேட்டார். சிவிங்கி யாரை பார்ப்பேன் என்றது கரடி. அப்படி சந்திக்கும் போது உங்களால் தான் காட்டுக்குள் புற்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பாராட்டி இருக்கீங்களா என கேட்க இல்லை என்றபடி கரடியும் தலை கவிழ்ந்தது. சிரித்த துறவி, பார்த்தீங்களா, நாம யாரையும் பாராட்டி ஒரு வார்த்தை பேசுறதில்லை. ஆனால் மற்றவங்க மட்டும் நம்மை பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறோம். முதலில் மற்றவங்களை மனசு விட்டு பாராட்ட கத்துக்கோங்க. அந்த பாராட்டு இயல்பா இருக்கணும், முகஸ்துதியா இருக்கக்கூடாது என்றார் துறவி. தங்கள் மன இறுக்கத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்ட விலங்குகள்
ஒன்றை ஒன்று பார்த்து மகிழ்வுடன் புன்னகைத்தன. விலங்குகளிடத்தில் கூட நீதியையும் நன்மையையும் விரும்பி வாழும் இந்த துறவியை போன்றவர்களைத்தான் உலகம் போற்றி கொண்டாடுவர். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. வள்ளுவத்தை படிப்போம், அதன்படி நடப்போம்.